Hi guys, welcome to KNA Financials. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 9th நவம்பர். ஸோ இன்னைக்கு இன்ட்ராடேக்கான லாஜிக் ட்ரேடோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். மற்றபடி பொசிஷன் நம்ம எடுத்தது இல்லை பொசிஷனோட ஆர்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே நம்ம பண்ணல. ஜஸ்ட் ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேங்க் நிஃப்டி 5 minutes டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கோம். ஸோ 10 மணி வரைக்கும் கேண்டில் இங்கே இருக்குது. அதாவது இன்றைக்கி 10 மணி வரைக்கும் கேண்டில் வந்து நம்ம வந்து சார்ட்டில் பார்க்க முடியும். மிச்சம் இருக்கிற கேண்டில் நம்மளால் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம ரீப்ளே பாரில் வச்சுருக்கோம். எதுக்கு அப்படி நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்ட்ரக்சர் லெவல்ஸ் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறோம், எப்படி யூஸ் பண்ணி நம்ம வந்து பர்ஃபெக்டாக ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து நான் ஐடியா ஆஃப் லாஜிக் டுடே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ட்ரேட் டெசிஷன்ஸ் எடுக்க போகிறோம். அதுக்கு நடுவில் நம்ம ட்ரேட் டெசிஷன்ஸ் எடுக்க போகிறதில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 10 o'clock வரைக்கும் மார்னிங் வந்து ஒரு நல்ல ரேஞ்ச் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த லெவல்ஸ் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ 41,850 அதுக்கப்புறம் கீழே இருக்கிற லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 41,700. ஸோ வந்து நம்ம இன்னும் இன்டாக்டாக வச்சுக்கணும்னா 41,750. ஸோ ஒன்ஸ் இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து பிரேக் அவுட் எப்படி நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மேலே போயிட்டு மறுபடியும் வந்து கீழே இதே ரேஞ்சை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் போகணும். சரிங்களா? அப்படி நடக்கும்போது நம்ம பை சைடு என்ட்ரி எடுக்கலாம். அதே சமயம் வந்து நமக்கு வந்து ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே நல்லா பிரேக் கொடுத்துட்டு மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே விழுகும்போது நமக்கு வந்து பியரிஷ் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம ஐடியா ஆப்வியஸாக வந்து இந்த லெவல் அதாவது ரீடெஸ்ட் பண்ணும்போது வந்து மேஜராக நம்ம வந்து பை ட்ரெண்ட் போவோம் இல்லை செல் ட்ரெண்ட் போவோம்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ரீடெஸ்ட்ன்ற கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. ஸோ பார்த்தீங்கன்னா மார்னிங் ரேஞ்சிலே இருந்திருக்கு. ஸோ நம்ம வந்து அடுத்த கேண்டில்ஸ் என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இது வந்து ஷார்ப்பாக ஒரு பிரேக் டவுன் கொடுத்துட்டு நம்ம வந்து மார்க் பண்ண லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,700. ஸோ அடுத்த லெவல் நமக்கு எப்படி போகணும் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த ரேஞ்ச் பிரேக் ஆனதுக்கப்புறம் இதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வரணும். ஸோ ஐடியலாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரீடெஸ்ட் பண்ணுற இடத்துல வந்து நம்ம வந்து என்ட்ரி எடுக்க போகிறோம். இப்போ மார்க்கெட்டில் வந்து என்ன ஆயிடுச்சு, நமக்கு பிரேக் டவுன் கொடுத்துருச்சு. ஸோ நம்ம வந்து பிரேக் டவுன் கொடுத்ததுக்கப்புறம் ரீடெஸ்ட்டில் வந்து நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ ரீடெஸ்ட் நமக்கு பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆகணும். ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருந்துச்சு இந்த கேண்டில். பட் நமக்கு வந்து ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆகலை. ஸ்டில் வந்து இது வந்து க்ரீன் கலர் கேண்டிலில் தான் இருக்குது. ஸோ ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ணுறோம். ப்ரொசீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் கண்டினியூ ஆகிருக்கணும். அப்படி ஆகாமல் வந்து மறுபடியும் இந்த லெவல்ஸை கிளைம் பேக் பண்ணும்போது வந்து ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐடியலாக வந்து மார்க்கெட் வந்து ஃபேக் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து புட் ஆப்ஷன் பார்க்க போகிறது இல்லை. இப்போ நம்ம ஐடியலாக இன்னொரு க்ளூ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக ஒரு ட்ரெண்ட் லைன் கிடைக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு வந்து பிரேக் பண்ணி மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணாலோ இல்லை ட்ரெண்ட் லைனை வந்து சப்போர்ட் எடுத்தாலோ நம்ம வந்து ஐடியலாக வந்து பையிங் ஆப்ஜெக்டிவ் பார்க்க போகிறோம் சிஇ சைடு. சரிங்களா? ஸோ சிமிலர்லி நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல க்ளூ கிடச்சிருக்கு. என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேஞ்ச், அதுக்கப்புறம் வந்து பிரேக் டவுன். இந்த பிரேக் டவுன் வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு. ஃபால்ஸ் ஆனதுக்கப்புறம் ரேஞ்சுக்குள்ளே வந்துருச்சு. ரேஞ்சுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்னால புது லோயர் லோ ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ ஐடியலாக வந்து நம்மளோட என்ட்ரி எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்துகிட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேமர் கேண்டில் கீழே உங்களால் ஸ்டாப் லாஸ் வைக்க முடியும். அதுக்கப்புறம் நம்மளோட லெவல் ஆஃப் டார்கெட். சரிங்களா? ஸோ நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 1 to 2 லெவல் இருக்குது. ஒரு லெவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரேஞ்சோட டாப் ஜோன் வைக்கலாம். அப்படி இல்லை நமக்கு வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் கன்ஃபார்மாக கொடுத்துருவாங்கன்ற ப்ராபபிலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேவோட ஓப்பனிங் கிட்ட வைக்கலாம். ஸோ ஐடியலாக வந்து இன்றைக்கி நான் வந்து என்ன கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவோட ஓப்பனிங்கை வந்து நான் கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் கீழே ஹிட் ஆகிடுச்சுன்னா நம்ம அவுட் ஆஃப் ட்ரேட். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், டார்கெட்டுக்காக வெயிட் பண்ண போகிறோம். ஒன்ஸ் 60% or 50% ஆஃப் டார்கெட் நமக்கு அச்சீவ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரேக் ஈவன் ட்ரேடாக கொண்டு வர போகிறோம். அல்லது நம்ம ஸ்டாப் லாஸை முடிஞ்ச அளவுக்கு ட்ரையல் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான கான்செப்ட். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 50% வந்து நமக்கு வந்து பாயிண்ட் மேலே மூவ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதர் நம்ம பிரேக் ஈவன் போகலாம், அப்படி இல்லைன்னா வந்து இன்னும் டைட்டர் ஸ்டாப் லாஸ்க்கு போயிடலாம். ஸோ சப்போஸ் நமக்கு ரிவர்ஸ் ஆனாலும் 33 பாயிண்ட்ஸில் வந்து வெளியில் விழுந்துடுற மாதிரி. சரிங்களா? ஸோ நம்ம வெயிட் பண்ணுறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக வந்து இந்த டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு வந்து 1:4.22 ரேஷியோ வந்து ஈஸியாக ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி ட்ரேடுக்கான லாஜிக். அப்புறம் வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் அப்சர்வ் பண்ணலை ஆக்சுவலி. ஸோ அதனால் இது வந்து ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பை சைடு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செல் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. ஸோ நான் இது பை சைடோட லாஜிக் வந்து இதுதான். இப்படி தான் நம்ம எடுத்திருப்போம். ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டில் ஒரு பிரேக் டவுன். அந்த பிரேக் டவுன் வந்து
ஃபால்ஸ் பிரேக் டவுனாக இருந்தனால நம்ம வந்து ஷார்ட் டேர்மாக வந்து ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்கு. அதாவது சப்போர்ட் கிடச்சனால நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேயோட ஓப்பனிங்க்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அது பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்றைக்கி ட்ரேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நமக்கு வந்து ஈஸியாக ப்ராஃபிட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி இன்ட்ராடேக்கான லாஜிக் ஃப்ரெண்ட்ஸ். கேண்டில்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டோரி ஃபார்ம் பண்ணி அந்த ஸ்டோரி பேஸ் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆகும். சரிங்களா? அந்த ஸ்டோரி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுலாம் வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பை பை கைஸ்.